வணக்கம் மக்களே, நான் உங்கள் சத்யா. வெல்கம் பேக் டு இந்தியன் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு இனியால் ஹெல்தி ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பிஸ்னஸ் பேர் பார்த்தீங்கன்னா இனியால் ஹெல்தி ஸ்வீட்ஸ். நான் சொன்ன மாதிரி என் பேர் சத்யா. இந்த பிஸ்னஸ் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம பிஸ்கெட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸும் கொடுத்து அவங்க உடம்பை கெடுக்கிறது இப்போ ரொம்ப பரவலாயிருச்சு. என்னோட குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு இம்யூனிட்டி இல்லாமல் இருந்தது உடம்புக்கு. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நான் என்னோட குழந்தைகளுக்கு இதை ஸ்கூலுக்கு கொடுத்து விட ஆரம்பித்தேன். அப்போ கொடுத்து விட ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ராகி லட்டும் கருப்புளுந்து லட்டெல்லாம் அவங்க ஸ்கூலில் இருக்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்களோட அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஏன் இதையே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா 96 வயசாவது, அவங்க இன்னுமே நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. எங்கள் பாட்டி எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வகை வகையாக நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான உணவு வகைகள் செய்வாங்க. எங்கள் குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு பிரத்யோகமாக இந்த மாதிரி உணவு ஐட்டம் பூப்பு நீரேட்ட விழாக்கும் வளைகாப்புக்கும் நம்ம மாசமாக இருக்கும் பொழுதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு லட்டு கொடுப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பூப்படைஞ்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கருப்புளுந்தும் நல்லெண்ணையும் போட்டு கருப்புளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். நம்ம அதை கருப்புளுந்து லட்டாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பச்சைப்பயிறு லட்டு, பாசிப்பருப்பு லட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் நிறைய நெய் போட்டு. அது ஆக்சுவலாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது, வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி முடிஞ்சு நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரத்யேகமாக ஒரு லட்டு செய்வாங்க. உங்கள் வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் பால் நல்லா சுரக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பெண் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக நிறைய லட்டுஸ் இருக்குது. இது எங்கள் வீட்டில் எல்லாம் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் இதை சாப்பிட்ருப்போம். ஸோ தட் இது வெளியில் இருக்கவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான், இந்த ஆர்வத்தில் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். குழந்தைகளுக்கும் உபயோகமாக இருக்கணும், வயதானவர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆர்வத்தில் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நம்ம இனியால் ஹெல்தி ஸ்வீட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி லட்டு வச்சுருக்கோம். ராகி லட்டு, இதுதான் ராகி லட்டு. ஆக்சுவலாக ராகி லட்டு பார்த்தீங்கன்னா ராகி முளைக்கட்டின ராகி, வெல்லம், நெய் போட்டு செய்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பயோட்டின் லட்டு வச்சுருக்கோம். பயோட்டின் லட்டு, இந்த பயோட்டின் லட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு செய்கிறது. நீங்கள் இதில் சுகரோ எதுவுமே ஆட் பண்ணவே போகிறதில்ல. நாங்கள் ஆட் பண்ணவே மாட்டோம். இதில் சுகர் இருக்காது. இதில் வெறும் டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் மட்டும் வச்சு செய்கிற லட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஓகேங்களா? இதில் வயதானவர்கள் முதல் கொண்டு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். இது என்ன அப்படின்னா, என்ன ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, லிமிட்டாக சாப்பிட்ணும். என்ன லட்டுவாக இருந்தாலும், இந்த லட்டுவாகவே இருந்தாலும் நீங்கள் டெய்லி 2 மட்டும் சாப்பிட்ணும். உங்கள் உடம்புக்கு நல்லது. லிமிட்டை தாண்டி போச்சுன்னா எதுவாக இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான் தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கருப்புளுந்து லட்டு இருக்குது, ராகி லட்டு இருக்குது, பாசிப்பருப்பு போட்டு செய்கிற நெய்யுருண்டை இருக்குது, மா லட்டு இருக்குது. நம்ம யூனிக் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்கோம். ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுனால ஆம்லா சாப்பிட ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா சொல்லி. ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் லட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்வத்தில் உருவானது தான் ஹீமோக்ளோபின் லட்டு, ஆம்லா லட்டு, முருங்கைக்கீரை லட்டு. முருங்கைக்கீரை நிறைய பக்கம் கிடைக்கும், ஆனால் நம்ம அதை ரெகுலராக உணவில் சேர்த்துறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் முதல் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு அந்த ஐடியாவில் ஹீமோக்ளோபின் லட்டு, ஆம்லா லட்டு, முருங்கைக்கீரை லட்டு, கருவேப்பிலை லட்டு நான் கொண்டு வந்தேன். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, தாய்மார்களாக இருக்கீங்க, என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய லட்டுஸ் வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதலீடாக ஒரு 5000 10,000 வரைக்கும் போட்டால் மட்டும் போதும். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களோட பிராண்டை நீங்கள் வெளியில் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி கிடைக்கும். நீங்கள் வீட்டிலிருந்தே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ரீசெல்லிங்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆரோக்கியமான கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். குறைந்த முதலீடில் நீங்கள் ஒரு நல்ல லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நானே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட
வீட்டில் நீங்கள் ராகி லட்டு, கருப்புளுந்து லட்டு, நெய்யுருண்டை, மாலட்டு, எள்ளுருண்டை இதெல்லாம் நல்லபடியாக வாங்கி கழுவி அதை வந்து நல்ல முளைக்கட்டி மிஷினில் கொடுத்து காய வச்சு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து லட்டுஸ் பிடிக்கலாம். இது குறைந்த முதலீடில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் திரும்பி திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. உங்களுக்கு நல்ல முதலீடில் ஒரு குறைந்த முதலீடில் நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லபடியாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்களும் ஒரு முதலீட்டாராக, நீங்களும் ஒரு சிறு தொழில் முனைவோராக ஆகலாம். இப்போ நீங்கள் ரீசெல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோரோ ஆகணும், வீட்டில் இருந்தே ஒரு தாய்மாராவோ ஒரு பெண்மணியாவோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5000 ரூபாய் முதலீடாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு லட்டூஸாக கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு என்னென்ன நாங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லட்டூஸ் வந்து பெண் குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பூப்பு நன்னீரட்ட விழாக்கு போகிறீங்க, இல்லைன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது உங்கள் வீட்டில், அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைகள் பிறக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி லட்டூஸாக நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே கண்டிப்பாக மறுக்காமல் வாங்கிக்குவாங்க. இப்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பர்த்டேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக போனீங்கனாலே தாம்பூல பை கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஸோ தாம்பூல பையில் ஒரு சின்ன கவரில் நாங்கள் இந்த லட்டு ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க மறுக்காமல் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ தட் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொழில் வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஐடியாவில் நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுக்கும் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் நாங்கள் உதவுறதுக்கு எப்பயுமே நாங்கள் வந்து முழு ஆர்வத்தோடு இருக்கோம். நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும், இந்த லட்டூஸ் பற்றி கேட்டாலும், அது மட்டும் இல்லாமல் எப்போ சப்ளை பண்ணணும், என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, எங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்து உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.